இந்த வடுகர்ன்னு சொல்றோமே, இவங்க தாங்க விஜயநகர படையெடுப்பாளர்கள். இங்க வந்தவங்க வடுகர்கள். அந்த வடுகர்களுடைய வாரிசு தான் இன்னைக்கு திராவிடம் பேசிக்கின்னு இருக்கிற ஆளுமையில இருக்கக்கூடிய தெலுங்கர் குடிகள். எல்லா தெலுங்கர் குடியும் சொல்லல. நம்ம பிற மொழியாளர்னு சொல்லும் போது இங்க இருக்கிற தெலுங்கருக்கு தான் முன்ன பொத்துக்குன்னு கோவத்தை ஒட்டி மத்த குடிகள் எல்லாம் அவங்க யாரும் கோச்சிக்கல. ஏன்னா இவங்க மட்டும்தான் தமிழனை ஆள்றாங்க. அதனாலதான் அந்த கோபம் வருது. இவங்க தான் திராவிட மாடல்னு இவங்க சொல்றாங்க. தமிழனுக்கு திராவிடங்கிற பெயரை இவங்க தான் சொல்றாங்க. திருமலை நாயக்கர் மகால் தமிழரின் பெருமையை கூறுதுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு பாபர் மசூதி அடிச்சீங்க? தெலுங்கு மன்னர்களுக்கு என்ன சம்பந்தம்? துலுக்கர்கள் வெளிநாட்டவர்கள், இந்துக்கள் இந்தியர்கள். அப்ப துலுக்கர்களுடைய ஒரு சின்னம் அங்க இருந்தனா அது இந்துக்களுக்கு அவமான சின்னம்னு தானே பாக்குறீங்க. அப்ப மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் தமிழனுக்கு அவமான சின்னம் தானே அது. ராதாகிருஷ்ணன் ஐயா பேசினாரு. அவரை போல இருக்கிறவங்க இன்னும் வரலாறு படிச்சவங்க, உங்க குடி சார்ந்த காமாட்சி நாயுடு போல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஆய்வு பண்ணிட்டு வந்து எனக்கு பதில் சொல்லுங்க. நீ மதுரைக்கு வராம விரிஞ்சிபுரம் கோட்டையை தகர்த்து படை வீட்டின் மீது படையெடுத்ததற்கு காரணம் என்ன? குமார கம்பண்ணன் படை வீட்டு சம்பூராயர்களை வீழ்த்தியதற்கு என்ன காரணம்? இவன் மதுரைக்கு போறோம், மதுரைக்கு தானே போகணும். அதுல வேற இவர் சொல்றாரு, அவங்க போறேன்னு வேற சொன்னாங்களாம். வேணா நீங்க இருங்க இங்கேயே அப்படின்னு இவங்கதான் கேட்டுக்கினாங்களாம். உங்களை இருக்க சொல்றதுக்கு அவன் துளுக்கர் தானே, எவன் தானேங்க. அடுத்த வாழ்றதுக்கு எவன் ஆண்டா நம்மள என்ன? ஏதோ 10 ரூபா பணம் கொடுத்த மாதிரியும் ஒரு பொண்ணு பொருள் கொடுத்த மாதிரியும் 2 குதிரையை கொடுத்தன்னு சொல்லு படைக்கு வச்சுக்கிறதுக்கு, இல்ல பொண்ணு கொடுத்தன்னு சொல்லு. கச்சத்தீவு கொடுத்தனாக்கா அப்ப இதுக்கு முன்னாடி அங்க கச்சத்தீவு இல்ல. விஜயநகர ஆட்சி வந்த பிறகுதான் கச்சத்தீவு கொடுத்தீங்க. ராமநாதபுரம் சேதுபதி தூக்கியாந்து இந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கியாந்த மாதிரி தூக்கியாந்து அங்க வச்சுக்கினாரா? அவன் பூர்வீக சொத்தது. சேது நாட்டை யாரு ஆண்டாலும் அவர்களுடைய நிலம், அது தமிழர்களுடைய நிலம், நம்ம பாட்டம் போட்டனுடைய சொத்து. அது அதை என்ன நீ கொடுக்கறது? திருமலை நாயக்கனே தமிழ அரவாந்துவானின்னா, தமிழ் பேசினாலே எனக்கு காதல நாராசு திறக்கிற மாதிரி இருக்குன்னா. இன்னைக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்ன அந்த வார்த்தையை தான் அன்னைக்கு அவரு சொன்னாரு, தமிழ் காட்டு முராண்டி மொழி. ஈவேரா வந்தாரு, அவர் வரலன்னா நீங்க யாரும் கோமணம் கட்டிக்க மாட்டீங்க, இங்க பிராமணியத்தை அவர் தான் ஓச்சார். நான் கேட்கிற கேள்வி, பிராமணியத்தை இங்க நுழைந்தது யாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிராமணர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்களா? சோழ காலத்துல வந்தவன் இருந்தான். அவன் வீட்டுல தாய்மொழி தமிழ், அவன் தமிழ் பிராமணர். தெலுங்கர்கள் எல்லாமே நாயக்க மன்னர்கள்ங்கிற பதிவு கொடுக்கறாரு. இவருக்கு எப்படி சொல்றாருன்னு நம்மளுக்கு புரியல. வந்தவன் பூரா மன்னனா இருந்தா அப்புறம் ஏன் ஒரு மன்னன் பெற போடுறீங்க? தெலுங்கர்கள் வந்தது பூராமே ராஜான்னா அப்ப ஆயிரக்கணக்கான ராஜா இல்ல தமிழ்நாட்டுல இருந்திருக்கும். இப்ப நீங்க வரும்போது திருமலை நாயக்கர், சொக்கநாத நாயக்கர் அப்படின்னு அந்த படைவரிசையை நீங்க சொல்றீங்கல்ல. அந்த புறத்து பணிப்பெண் அப்படின்னா என்ன? உடனே அந்த புறத்து பணிப்பெண்ணாக்கா வைப்பாட்டி, விபச்சாரி அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிறாங்க. விபச்சாரம் என்பது பணத்துக்கு படுப்பதுதான். அங்க பணி பிற்காலத்துல இந்த அந்த புறங்கிறது கெட்ட பெயர் எடுத்த காலமே விஜயநகர ஆட்சி காலம் தான். இந்த தெலுங்கர் ஆட்சி காலத்துலதான் அந்த புறம் கெட்ட பேர் எடுத்ததே. அந்த புறத்து பெண்கள்னாக்கா வேற மாதிரிங்கிற எண்ணம் வரத்துக்கு இவங்களுக்கு காரணமே இவங்க தான் அதை உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எந்த மன்னர்கள் காலத்திலயும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த தமிழ் தேசியவாதியும் தமிழறிஞருமான வரலாற்று ஆசிரியருமான திரு சாரங்கபாணி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தங்களுக்கும் தங்களது ஊடகமான குளோப் 360 என்ற ஊடக பணியாளர்களுக்கும் அந்த ஊடகம் சார்ந்த நேயர்களுக்கும் பையந்தழிவு வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அப்புறம் சென்னை கன்னியாகுமரி இணைப்பு சாலை இவங்க தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாங்க சாலை இல்லைன்னாங்க. நாங்க என்ன சொல்றோம், சாலையை நீங்க தான் போட்டீங்க. நீங்க இன்னைக்கு போடல, கிமு 300லயே நீங்க போட்டீங்க. இங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சாலையை போட்டீங்க. சாலை எங்களுக்காக போடல, உங்களுக்காக போட்டீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப சங்க இலக்கியத்துல இப்ப நான் சொல்ற இந்த பாடல் பேரறிஞர் வரலாற்று ஆய்வாளர் குணா அவர்கள் எழுதிய மண்ணுரிமை என்ற நூலிலிருந்து ஒரு சங்ககால சங்க இலக்கிய பாடல். ஒல்கு இயல் மடமயில் ஒழித்த பீலி வான்போல் வல்வில் சுற்றி நோன் சிலை அவ்வாறு விளிம்பிற்கு அமைந்த நொவ்வியல் கனைகுரல் இசைக்கும் விரைசிலல்
கடுங்கணை முரண்மிகு வடுகர் முன்னுற மோரிய தென்திசை மாதிரம் முன்னிய வரைவிற்கு விண்ணுற ஓங்கிய பனியிரு குன்றத்து ஒன் கதிர் திகரி உருளிய குறைத்த அறை இறந்து அவரோ சென்றனர். அதாவது ஒல்கு இயல் மடமயில் ஒழித்த பீலி, இளமையான அழகான ஒரு மயிலினுடைய தோகையை எடுத்து அதிலிருந்த அந்த இறகுகளை நீக்கி நடு தண்டிருக்க அதை எடுத்து அதில் கயிர் திரித்து வான்போல் வல்வில் சுத்தி நோன் சிலை, வானவில்லை போன்ற நெடிய கழியில் அந்த வாரை கழியினுடைய விளிம்பில் அந்த கயிறை கட்டி அதை வளைத்து வில்லாக மாற்றினார்கள். வான்போல் வல்வில் சுத்தி நோன் சிலை அவோர் விளிம்பிற்கு அமைத்த நுவியல், அந்த விரைப்பு ஏற்றப்பட்ட அந்த நான் கயிறு இருக்க அதுல இருந்து கனைகுரல் இசைக்கும் விரைசில் கடுங்கணை, அதுல இருந்து வெளியே போகக்கூடிய அந்த கணை இருக்குல்ல, அம்பு போகும்போதே இறைச்சல் பேரிரைச்சல் போட்டுக்கணும் போகுமா. கனை குரல் இசைக்கும் விரைசலல் கடுங்கணை, மின்னல் வேகத்துல போகுங்கிறான். அப்படிப்பட்ட வில்லை ஏந்திய முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர், இந்த வடுகர்ன்னு சொல்றம இவங்க தாங்க விஜயநகர படையெடுப்பாளர்கள். இங்க வந்தவங்க வடுகர்கள். அந்த வடுகர்களுடைய வாரிசு தான் இன்னைக்கு திராவிடம் பேசிக்கின்னு இருக்கிற ஆளுமையில இருக்கக்கூடிய தெலுங்கர் குடிகள். நம்ம எல்லா தெலுங்கர் குடியும் சொல்லல. தமிழகத்தை ஆளுமை நிலையில் பொருளாதாரம், தொழில்துறை, அரசியல் அனைத்து துறைகளிலும் இன்று தமிழகத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்கின்ற குடியை தான் நாம் வடுக வல்லாதிக்க குடி என்கின்றோம். மற்ற மொழி பேசுற மக்கள் எல்லாம் நம்மள போல அவங்க மொழிதான் பேசுறவங்க. மற்ற குடி சார்ந்த மக்கள் அவங்க தமிழர் மேல எந்த ஆதிக்கமும் செலுத்தல. அது தெலுங்கு மொழி பேசினாலும் சரிதான், கன்னட மொழி பேசினவங்க, சௌராஷ்டிரம், மராத்தி, பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் தமிழ்நாட்டுல வாழறாங்க. ஆனா நம்ம பிற மொழியாளர்னு சொல்லும் போது இங்க இருக்கிற தெலுங்கருக்கு தான் முன்ன பொத்துக்குன்னு கோவம் வருது ஒழிஞ்சு மற்ற குடிகள் எல்லாம் அவங்க யாரும் கோச்சிக்கிறல. ஏன்னா இவங்க மட்டும்தான் தமிழனை ஆள்றாங்க, அதனாலதான் அந்த கோபம் வருது. இவங்க தான் திராவிட மாடல்னு இவங்க சொல்றாங்க. தமிழனுக்கு திராவிடங்கிற பெயரை இவங்க தான் சுட்டுறாங்க. இங்க வந்த மராத்தியர்கள் யாரும் சுட்டல. தஞ்சையில எவ்வளவு மராத்தியர்கள் இருக்காங்க, மதுரையில இருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழருடைய வாழ்வியலையும் விட மிக பின்தங்கிய வாழ்வியல்ல இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருக்கும் இந்த திராவிடங்கிற சொல்லாடலை தூக்கி வச்சுக்கின்னு வந்தவன் அவனை திராவிடன் சொல்லிக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மள திராவிடன் சொல்றதுதான் நம்மளுக்கு சிக்கல். விளிம்பில் கனைகுரல் இசைக்கும் விரைசல் கடுங்கணை முரண்மிகு வடுகர். இப்ப இந்த செய்யுள் 2000 கிமு 200 ஆண்டு காலத்துல இந்த காரவேலன் படையெடுப்புக்கு முன்னாடி மௌரிய பேரரசன் சந்திரகுப்த மௌரியன் படையெடுப்ப இது சுட்டி காட்டுது. அந்த காலகட்டத்திலேயே வடுகர்களை குறிப்பிடும் போது முரண்மிகு வடுகர். ஒரு போர்னா அறம் சார்ந்த மரம் இருக்கணும். ஆனா வடுக போர்ல அறம் சார்ந்து இருக்காது, முரட்டுத்தனமா இருக்கும். நீதி எல்லாம் கிடையாது. அவன் கண்டமேனிக்கு அடிப்பான். போர் நீதியை மீறி சண்டை போடுவான். ஆனால்தான் அந்த படை வெற்றி பெறது. முதியோர்களை கொல்லக்கூடாதா, அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தைய கொல்லக்கூடாதா, ஊரை கொளுத்தக்கூடாது, வயலை கொளுத்தக்கூடாது, இதெல்லாம் விதிமுறை, போர் விதிமுறை. அந்த போர் விதிமுறையெல்லாம் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. அதனால்தான் முரண்மிகு வடுகருங்கிறது. முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர். மோரியருங்கிறது மௌரிய படை வருது எங்க தமிழகத்துக்குள்ளால. கிமு 200-250 அந்த ஆண்டு காலகட்டத்துல மௌரிய படைகள் வருது. நமக்கு திருப்பதி திருமலையிலிருந்து மைசூர் வரைக்கும் வடக்க மலைகள் நிறைய மலைத்தொடர் அரணா இருக்கு. நம்ம வடக்க இருந்து வந்ததுக்கு அன்னைய காலகட்டத்துல கண்ணமனூர் கணவாய் அப்படிங்கிறது வேலூர்ல இருந்து உள்ள வர்றது. திருவண்ணாமலைக்கு ஒரு பெருவழி பாதை இருந்தது. அது விட்டாக்கா தகடூர், தருமபுரியில இருந்து உள்ள வர்றது சேலம் வர்றதுக்கு தொப்பூர் கணவாய். இந்த 2 இடம்தான் மலைகளுக்கு இடையில பாதை இருந்தது. மீதி எல்லாம் எந்த இடமும் வண்டி வர பாதை கிடையாது. அப்ப இவங்க எல்லா இடத்துலயும் ஊடுருவி வர்றதுக்கு ஒரு பாதை வேணும். அப்ப அந்த மோரியனுடைய தேரு, சகட, வண்டி இவைகள் தமிழகத்துள்ள படையெடுத்து வர அந்த படை வீரர்களுடைய தேர் வர்றதுக்கு இடையில இந்த மலை, கல்லு, குன்று தடையா இருக்கு. இந்த கல்லு குன்றுகள் எல்லாம் யாரு உடைக்கிறதுன்னா இந்த வடுகர் படைதான் உடைச்சு அவனுக்கு வழி சமைச்சு கொடுக்குது. முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர் தென்திசை மாதிரம் முன்னிய வரவிற்கு. மௌரியர்கள் தெற்கு நோக்கி படையெடுத்து வருவதற்கு விண்ணுற ஓங்கிய இரு பனியிருங்குன்றத்து
பனி படர்ந்த விண்ணுயர்ந்த மலைகளுக்கு இடையே இருக்கின்ற சமவெளி பகுதிகளில் இருக்கின்ற இந்த கற்களை உடைத்து பாதை சமைக்கிறார்கள். ஒன் கதிர் திகரி உருளிய குறைத்த ஒளி வீசிக்கூடிய மணிகளை பொருந்திய அந்த மௌரிய படையினுடைய தேர்கள் வருவதற்கு அந்த கால்கள் கால்களுக்கு உருள்வதற்கு தடையாக இருக்கின்ற அரை இறந்து, அரை என்றால் பாறை, அரை இறந்து அந்த பாறைகளை உடைத்து அவரோ சென்றனர். அப்ப வடுகப்படை முன்ன போயின்னு இருக்கு, இந்த மாதிரி வழி சமைச்சு கொடுத்துக்குன்னு பின்னாடி மௌரிய படை வந்துக்கின்னு இருக்கு. அன்னைக்கே வழி சமைச்சவங்க இவங்க. இப்ப இன்னைக்கு இவரு விஜயநகர ஆட்சி காலத்துல நாங்க சாலை போட்டோம், செஞ்சியில இருந்து கன்னியாகுமரிக்கு சாலை போட்டோம், சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு சாலை போட்டோம், நாங்க தான் முதல்ல போட்டோம், நீங்க ஏன் போட்டீங்க? அப்போ ஒவ்வொரு பகுதியில தமிழ் அரசுகள் எங்கெங்கெல்லாம் உங்களை எதிர்த்து தாக்கல் நடத்துச்சோ அவங்கள அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பாய தேவைப்பட்டது ஒண்ணு. இரண்டாவது, இங்க வடுக அரசை நிலைநிறுத்திய பின்னர் மதுரை மட்டுமே 72 பாளையங்களா பிரிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி செஞ்சி நாயக்கம், தஞ்சை நாயக்கங்களும் பல பாளையங்களா பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த பாளையங்கள் உள்ளூர் விவசாயிகள் குடியானவர்களிடம் இருந்து அன்றைக்கு வரி தண்டுதல் என்றால் விளைபொருள் தான், கம்பு, கேவுரு, அரிசி, இப்படி தானியங்கள் தான். 10 மூட்டை கிடைச்சா நீ 4 மூட்டை அரசுக்கு வரி கட்டணும், இறை கட்டணும்னு. அது அந்த ஊருக்கு ஒருத்தவர் ஆட்சியினுடைய பகராள் பிரதிநிதி ஒருத்தவர் அதை வாங்கி ஒரு இந்த கோயில் இந்த மாதிரி இடத்துல மூட்டை கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அது அப்படியே அந்த பாளையங்களுக்கு போய் சேரும். பூராம வண்டி கட்டி வண்டியில ஏற்றி பாளையங்களுக்கு போயிடும். இப்ப பாளையங்கள்ல இருந்து மதுரை நாயக்கத்துக்கு அது சேரணும். ஒவ்வொரு நாயக்க தலைமை இடத்துக்கு சேரணும்னா இது எல்லாமே சகட வண்டியில தான் ஏற்றியாரணும். அப்போ உங்க தேவைக்கு நீங்க பாலை போட்டுதான் ஆகணும். நீங்க மக்களுக்காக பயன்பாட்டுக்கு நீங்க போட்டேன்னு சொல்லாதீங்க. உங்க அரசு நிர்வாகத்துக்காக நீ செஞ்சது. கட்டணம் கட்டினீங்களா? உங்க திருமலை நாயக்கர் மகால் தமிழரின் பெருமையை கூறுதுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு பாபர் மசூதி அடிச்சீங்க? பாபர் மசூதி இடிப்புக்கும் தெலுங்கு மன்னர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? துலுக்கர்கள் வெளிநாட்டவர்கள், இந்துக்கள் இந்தியர்கள். அப்ப துலுக்கர்களுடைய ஒரு சின்னம் அங்க இருந்ததுன்னா அது இந்துக்களுக்கு அவமான சின்னம்னு தானே பாக்குறீங்க. அப்ப மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் தமிழனுக்கு அவமான சின்னம் தானே அது. அது தமிழன் கட்டின கோயில் இல்ல, அரண்மனை இல்ல. தமிழ் அப்படித்தானே அதை பாப்பா. நீங்க வேணா உங்களுக்கு வரலாற்று சின்னம்னு சொல்லுங்க. தெலுங்கர்களுடைய வரலாற்று சின்னம் பெருமை மிகு அடையாளம்னு சொல்லுங்க. தமிழர்களுக்கு பெருமை மிகு அடையாளம்னா எங்களுக்கு தமிழனை அடிமையாக்கின சின்னம்ல அது. இப்ப ராஜராஜனுடைய அரண்மனை இருந்ததுன்னா அங்க பெருமைன்னு சொல்லலாம். மதுரை சுந்தரபாண்டியனுடைய அரண்மனை இருந்ததுன்னா நாங்க எங்களுக்கு பெருமை, எங்க தாத்தா அப்படி ஆண்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தாத்தா ஆண்டு எங்களுடைய முன்னோர்கள், எங்க பாட்டன்மார்கள் சேரனோ சோழனோ பாண்டியனோ ஆண்ட அரண்மனைகள் கடைகால் கூட இங்க இல்லையே. நாங்க பெருமைன்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க கட்டினது தானே நீங்க பெருமைன்னு நீங்க சொல்லிக்கலாம். அது உங்களுக்கு பெருமை, எங்களுக்கு அது அவமான சின்னம் தான். முகலாய சாம்ராஜ்யத்தை தடுத்து நிறுத்தியது அப்படிங்கிற இவர் இன்னொன்னு. இவங்க செஞ்சியில இருந்து கன்னியாகுமரிக்கு இவங்க சாலை அமைக்கல, ராமேஸ்வரத்துக்கு தான் இவங்க போட்டது. காசி டு ராமேஸ்வரம் அன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்து மதத்தினுடைய துறவு நிலை. காசிக்கு போனான்னா அவன் ராமேஸ்வரம் போகணும். அதாவது புனித தலங்கள், இந்துவனுடைய புனித தலங்கள் வடக்கே காசின்னா தெற்க ராமேஸ்வரம். இதுக்குதான் இவங்க போட்டாங்க. அப்புறம் முகலாய சாம்ராஜ்யத்தை தடுத்து நிறுத்தியது. இங்கதான் பெரிய சிக்கலை. துலுக்கர்கள் 34 இங்க மதுரைக்கு வந்துட்டாங்கன்னா 34 இருந்து இவங்க இங்க பண்ணன கொடுமைகள் தாங்கோனா கொடுமைகள் மதுரை பகுதியில. அப்ப அதுக்கு காரணம் மதுரையில இருந்த அரசர்கள் அண்ணன் தம்பி 2 பேரு சண்டை போட்டுக்கின்னு இருந்ததாலதான் அவங்களுடைய வரவை இவங்களால தடுத்து நிறுத்த முடியல. இவங்களுடைய சண்டை அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவனுங்க கோலோச்சரா. அவன் கோயில்களை கொள்ளாடிக்கிறான். பெண்களை தூக்கி போய் கெடுக்கிறானுங்க. இப்ப இலங்கையில சிங்களவன் என்ன பண்ணானா அந்த மாதிரி செய்யறான். அதை தடுக்கிறதுக்கு வலுவான ஒரு அரசு இங்க இல்லை. அப்ப இங்க வடபகுதியில துளுவ அரசு இருக்கு. அதனுடைய மன்னனா இருந்த வீரவல்லாளன், 2ஆம் வீரவல்லாளன் நினைக்கிறேன். இந்த வீரவல்லாளன் படையெடுத்து இந்த ஹொய்சல மன்னன் வீரவல்லாளன் படையெடுத்து மதுரைக்கு போர் தொடுத்து
சையத் அசன்னா என்ற அன்று ஆட்சியாளனா இருந்த மதுரையில சித்திரவதை பண்ணியிருந்தவன கொன்னே போட்டார். யாரு? வீரவல்லாளன் போர் தொடுத்து மதுரைக்கு போர் தொடுத்து இப்படிப்பட்ட இங்க அதை எதிர்த்து நிக்க பேரரசு வலிவடைஞ்சு போச்சு. சோழ பேரரசு வீழ்ந்தது, பாண்டிய பேரரசு வீழ்ந்தது. 250 கிபி 1250 இருந்து 350 வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்த தனித்தனி சிற்றரசுகள் தனித்த அரசுகளாக சிறு சிறு அரசுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பெரும்படை திரட்டி அங்க போனா ஒரு 10 சிற்றரசு ஒருங்கிணைஞ்சாதான் அவனை வீழ்த்த முடியும், அப்படி இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல அந்த ஹொய்சல மன்னன்னா எங்கேயோ இருந்து வந்தவன் இல்ல. கண்ணமனூர் நம்ம வேலூர் பகுதியில் ஆண்ட ஒரு அரசன் தான். படைவெடுக்கும் வடக்கால ஆட்சி செஞ்சவன். அவரு இரண்டாம் வீரவல்லாளங்கிறவரு மதுரை மீது போர் தொடுத்து இந்த சையத் அசன்னாங்கிற அந்த ஆட்சியாளன் செய்த கொடுமை தாங்க முடியல, மக்களை பண்ணான கொடுமை தாங்க முடியாத போர் தொடுத்து அவனை கொண்டு வர்றான். அதற்கு அடுத்தது அங்க ஆட்சிக்கு வந்த சுல்தான்கள் கியாசுதீன் என்கிறவன் திரும்பி இதுக்கு பழிக்கு பழி வாங்க இந்த ஹொய்சல அரசின் மீது போர் தொடுத்து வீரவல்லாளனை கண்ணமனூர் கொற்பம் போரில் தோற்றடிச்சு, இது 1342 தோக்கடிச்சு அவன் தோலை உரிச்சு கொன்னு தோலை உரிச்சு அது உள்ள வைக்கல துருத்து என்னை கொண்டு நிறுத்துறான். அதாவது துலுக்கர்களை எதிர்க்கிறதுக்கு அவனுக்கும் துணிவு வரக்கூடாதுன்னு. இப்ப இதுக்கு முன்னாடியே தடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க இப்ப நீ தடுக்க போற. இப்ப அங்க இந்து சாம்ராஜ்யத்தை நிலைப்படுத்தணும், உங்க நோக்கம் அதுதான், இந்து சாம்ராஜ்யத்தை நிலைப்படுத்தணுங்கிறதுதான். ஆனா துலுக்கர்களை அப்புறப்படுத்துறதுக்கும் மதுரையை காப்பாற்றி மதுரை மன்னர்களிடம் அந்த நாட்டை ஒப்படைக்கவும் நீங்க போகல. இதுக்கு முன்னாடி வீரவல்லாளன் போய் சண்டை போட்டு வந்தவன் திரும்பி வந்துட்டான். அங்க அவன் மதுரையை என்னுடைய நாடுன்னு அவன் கைப்பற்றிக்கல, திரும்பி வந்துட்டான். இப்ப நீங்க போகும்பொழுது இதுக்கு அடுத்தது மாலிகாபூர் போறான். அவன் போய் அதே மாதிரி கொள்ளையடிச்சு ஆயிரக்கணக்கான யானைகள் மீது அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கின்னு அவன் டெல்லிக்கு திரும்புறான். இப்ப நீங்க மீண்டும் நம்ம சுல்தான்கள் அரசு இருக்கு. அப்ப இவன் குமாரகம்பண்ண படையெடுத்து போகணும்னா இவன் அங்கிருந்து விஜயநகரத்துல இருந்து இவனுக்கு போற பாதை என்னன்னாக்கா தருமபுரி பாதை தான். தகடூர் வழியே தொப்பூர் கணவாய் வழியே தான் இவன் சேலம் அந்த வழிதான் போகணும். ஆனா அங்க போகல. இவரு இங்க கண்ணமனூர் கணவாய் வழியா விரிஞ்சிபுரம் கோட்டையை தாக்கி படைவீட்டு சம்பூராயர்களை வீழ்த்தி உள்ள நுழையிறாங்க. அப்ப நோக்கம் என்னன்னு நீங்க பாருங்க. இவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. சம்பூராயர்கள் மதுரையில இருந்து துலுக்கர்களால் அடித்து விரட்டப்பட்ட மக்களுக்கு அஞ்சினான் புயலிடம் என்ற ஆதரவு குடில்களை கட்டி அம்மக்களுக்கு உணவு உடை தங்கையிடம் எல்லாம் கொடுத்து அந்த மக்களை பாதுகாக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசு. இப்ப இவன் தான் அங்கிருந்து வந்த மக்களுக்கே தஞ்சம் கொடுக்கிறவன். இவனை நீ அடிக்க வேண்டிய நோக்கம் இல்லையே. துலுக்கர்களோட ஆட்சியை மதுரையில வீழ்த்துனா நீ போக வேண்டியது நேரா மதுரைக்கு தானே. நீ எதுக்கு படை வீட்டுக்கு வர? குமாரகம்பன் படை வீடு மீது படையெடுத்தது ஏன்? இதுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த இவரை போல ராதாகிருஷ்ணன் ஐயா பேசினாரு, அவரை போல இருக்கிறவங்க இன்னும் வரலாறு படிச்சவங்க, உங்க குடிசார்ந்த காமாட்சி நாயுடு போல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஆய்வு பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. நீ மதுரைக்கு வராம நீ விரிஞ்சிபுரம் கோட்டையை தகர்த்து படை வீட்டின் மீது படையெடுத்ததற்கு காரணம் என்ன? குமாரகம்பண்ணன் படை வீட்டு சம்பூராயர்களை வீழ்த்தியதற்கு என்ன காரணம்? இவன் மதுரைக்கு போறோம், மதுரைக்கு தானே போனோம். படைவீடு விழுந்தது கிபி 1366. அடுத்து உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் உள்ள சேந்தமங்கலம் காடவராயனுடைய அரசு வீழ்த்தப்படுது 367. அதுக்கடுத்தது வானாதிராயர்கள் ஆரகழியூர் வீக்கூட்டோடுக்கும் பக்கத்துல இருக்கு, சேலரோடு வேப்பூர் ரோடு சந்திப்பு. அந்த வானாதிராயர்களை 68 வீழ்த்துறாங்க. 69 மழவராயர்கள் அரியலூர் பகுதி. இப்படி இங்கே கடும்போர் நடக்கிறது. குமாரகம்பனுடைய படையை எதிர்த்து தமிழ் அரசுகளின் வன்னிமைகள் கடுமையான எதிர்த்தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இவர் உடனடியா மதுரைக்கு போயிடல, 71 தான் போறாரு. அப்ப படை வீட்டுல இருந்து திருவண்ணாமலை சம்பூராயருடைய கோட்டையில அந்த படை வீடு வீழ்ந்ததுல இருந்து குமாரகம்பண்ண மதுரைக்கு போறதுக்கு 5 ஆண்டு ஆகுது.
இதுதான் நீ துலுக்கற தோட்டத்துக்கு போன லட்சணமா? உன் நோக்கம் என்ன? ஒட்டுமொத்தமா ஏன்னா நீ நேரம் அங்க போய் உக்காந்துட்டா சுத்தி வளைச்சு தமிழை அடிச்சிடுவாங்கத்தால இருக்கிற தமிழ் அரசுகளை பூரா காலி பண்ணிட்டு மதுரை மையத்துல போய் உக்காந்துக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிடிச்ச பிறகு 3 நாயக்கமா பிரிச்சு செஞ்ச நாயக்கம், தஞ்ச நாயக்கம், மதுரை நாயக்கம்னு விஜயநகர ஆட்சி கீழே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வரீங்க. மதுரை அண்ணன் தம்பி சண்டைன்னா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீங்க உதவு வந்துருந்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்று யாருக்கு துணையா நீங்க வந்தீங்களோ அவங்க கையில ஒப்படைச்சிட்டு திரும்ப போறதான மரியாதை. அதுல வேற இவர் சொல்றாரு, அவங்க போறேன்னு வேற சொன்னாங்களாம், வேணா நீங்க இருங்க இங்கேயே அப்படின்னு இவங்கதான் கேட்டுக்கினாங்களாம். உங்களை இருக்க சொல்றதுக்கு அவன் துளுக்கர் தானே எவன் தானேங்க, அடுத்த வாழ்றதுக்கு எவன் ஆண்டா நம்மள என்ன? இன்னைக்கு ஆங்கிலேயங்கிட்ட இருந்து விடுதலை பெற்றுட்டோம்ட்டோம், உண்மையிலே தமிழன் விடுதலையா பெற்றோம். அன்னைக்கு லண்டன்காரன் ஆண்டான், இன்னைக்கு டெல்லிக்காரன் ஆள்றான். நம்ம எங்க ஆண்டாலும் அடுத்தவனுக்கு அடிமையா தான் இருக்கும். தனித்த தமிழ் தேசிய உரிமை நம்மளுக்கு இல்லை. இன்னைக்கு அவனுடைய வாரிசுதான் இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசு. என்ன செய்ய போறான் தெரியல. மதுரையை சுற்றி இருக்கிற அனைத்து சமண பாழிகளும் உடைக்கப்பட போகுது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரலாற்று தரவுமிக்க பாழிகளும் படுக்கைகளும் முற்கால தமிழ் கல்வெட்டுகளும் இருக்கின்றன. அரிட்டாப்பட்டி மலையில் இப்பொழுது கை வைக்கிறதுக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு ஒப்புதல் வழங்கிவிட்டது மைய அரசு. அன்றைய விஜயநகர ஆட்சியாளர்களின் வாரிசு வழித்தோன்றல் தான் இன்றைய திராவிட ஆட்சியாளர்கள். இதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறார்களா, இல்லை இவர்களுடைய இசைவு பெற்றுதான் இந்த வேலையெல்லாம் நடக்கிறதா? இதற்கு முன்னாடியே 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. தேவையே இல்லாம ஒரு 13-14 கிலோமீட்டர் அளவுக்கு மதுரையின் வடபுறம் மேம்பாலம் போட்டிருக்கு. அதெல்லாம் இந்த நிறுவனத்தை மையமா வச்சுதான் போட்டதாங்கிற நிறைய கேள்விகள் நம்மளுக்கு எழுது. இந்த கச்சத்தீவு எங்கிருந்து எடுத்து கொடுத்தாரு? இந்த கேள்வி வருது. இப்ப ஏற்கனவே அங்க கச்சத்தீவு இல்லை. இப்ப இவர் விஜயநகர ஆட்சி திருமலை நாயக்கர் வந்த பிறகு ஏதோ 10 ரூபா பணம் கொடுத்த மாதிரியும் ஒரு பொண்ணு பொருள் கொடுத்த மாதிரியும் இப்ப 2 குதிரையை கொடுத்தேன்னு சொல்லு படைக்கு வச்சுக்கிறதுக்கு, இல்ல பொண்ணு கொடுத்தேன்னு சொல்லு. கச்சத்தீவு கொடுத்தேன்னாக்கா அப்ப இதுக்கு முன்னாடி அங்க கச்சத்தீவு இல்லை. விஜயநகர ஆட்சி வந்த பிறகுதான் கச்சத்தீவு கொடுத்தீங்க. ராமநாதபுரம் சேதுபதி தூக்கியாந்து இந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கியாந்த மாதிரி தூக்கியாந்து அங்க வச்சுக்கினாரா? அவன் பூர்வீக சொத்து அது. சேது நாட்டை யாரு ஆண்டாலும் அவர்களுடைய நிலம், அது தமிழர்களுடைய நிலம், நம்ம பாட்டம் போட்டனுடைய சொத்து அது. அதை என்ன நீ கொடுக்கறது? இவர் கொடுக்கறன்னு சொன்னது என்ன தெரியுமா? கச்சத்தீவு கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இப்ப நான் 72 பாளையங்கள் பிரிச்சு இவனு ரொம்ப அரியநாத மலையை கையில வச்சுக்கன்னு உங்க அரசம்ம சாமர்த்தியமா மதுரையில நிறுவனாங்க. வட தமிழ்நாட்டுல செஞ்சி பகுதி முகலாய ஆட்சியாலேயே நாயக்கருடைய அரசு வீழ்த்தப்பட்டுட்டது. அடுத்தது தஞ்சை பகுதி நாயக்கர் அரசு போய் மராத்தியர்களுடைய ஆட்சி இருந்தது. எஞ்சி இருந்தது மதுரை நாயக்கம் மட்டும்தான் இருந்தது. இப்ப இங்க நாயக்க படை இங்க போகும்பொழுது மரக்கம் பண்ண வடக்கிருந்து படையெடுத்து போகும்போது படை வீடுல இருந்து ஒவ்வொரு சிற்றரசுகளா சிதைச்சு சின்ன பண்ண கருவறுத்துட்டான். அதனாலதான் விடுதலை போர்ல கூட அங்க தென் திசையில போராளிகள் வேலு நாச்சியார் இருந்தாரு, ஒரு பூலித்தேவன் இருந்தாரு, மருது சகோதரர்கள் இருந்தாருன்னு பல வரலாற்று தலைவர்கள் நம்மளுக்கு கிடைக்குது. போராடி இருக்காங்க. ஏன் வடதமிழ்ல யாரும் இல்லை? வடதமிழ்ல தமிழ்நாட்டுல ஏன் இல்லை? தொண்டை மண்டலத்துல ஏன் எதுவும் இல்லை அப்படின்னா, அங்க ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலம் விடுதலை கொடுக்கிற வரைக்கும் அல்லது 1800 முழுக்க ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்ட நாடாக இந்தியாவை ஆக்கும் வரை ஏற்புடைய பாளையங்களை விட்டு வைத்தார்கள். அவ்வாறு விட்டு வைத்திருந்ததுதான் திருவாங்கூர் சமஸ்தானம். அது விடுதலை பெற்ற பிறகு இருந்தது. அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. கொஞ்சம் நெடுநாளா இருந்தது நம்மளுக்கு புதுக்கோட்டை சமஸ்தானம் தான் இருந்தது. அதையும் பின்னாடி தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இப்படி இங்க ஏன் அந்த சமஸ்தானங்கள் தமிழர்கிட்ட இருந்தது, தெலுங்கர்கிட்ட இருந்ததுன்னா, இவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, இங்கேயே கடுமையான போரை சந்திச்சு வடபகுதியில ரொம்ப தோல்வி சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. மதுரைக்கு சேரும் போதெல்லாம் அங்க இருக்கிற மதுரையில இருந்த பாண்டியனுடைய பழைய படை வீரர்கள் அங்கங்கேயும் பிரிஞ்சிருக்காங்க. கள்ளர் படை, மறவர் படை, தனித்தனியா அவங்கவுங்க ஒவ்வொரு மலைகள்லயும் கொரில்லா தாக்குதல் முறையில போர் தொடுக்கக்கூடிய ஆயத்தமான போர் வீரர்கள் இருக்காங்க.
அவங்கள்ட்ட வெற்றி பெறது கடினமான ஒரு நிலை. அப்ப அரியநாத முதலி போன்றவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. இவங்களை எதிர்த்து போறோம்னா நம்ம திரும்பி இங்க வேலை முடிச்சிடும். நம்ம என்ன செய்வோம், அவங்களை கூப்பிட்டு பேசி, இந்த உன் நாட்டை நீனே வச்சுக்க, சிற்றரசு தானே, உன் சிற்றரசு நீனே வச்சுக்க, எனக்கு கப்பம் மட்டும் கட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை வேணான்னு தென் தமிழகத்தில் இருந்த அரசுகுடி மரபுகளை சமாதானப்படுத்தி பாதி இடங்கள் ஒரு 72 பாளையம்னா ஒரு 30-35 பாளையம் தமிழ் குடிகளிடையே ஒப்படைச்சதால அங்க உள்ள தமிழ் சிற்றரசுகள் வட தமிழ்நாட்டில் மூர்க்கமாக எதிர்த்ததை போன்று நாயக்கர்களை எதிர்க்கவில்லை. இதுதான். ஒருவேளை அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்காம இருந்தா அவங்க எதிர்த்திருப்பாங்க. அன்னைக்கே நாயக்க அரசு வீழ்த்தப்பட்டு கூட இருக்கலாம். அவங்கள ராஜதந்திரமான முறையில தன்வயப்படுத்தி கொண்டாங்க. அப்படி படுத்தி கொண்டதுல சேது மன்னனுக்கு ராமநாதபுரம் பாளையங்கள் கொடுக்கப்படுது. சேது மன்னனுக்கு ராமநாதபுரம் பாளையம் கொடுக்கப்படும் போது அவருடைய நிலத்துல இருந்த பகுதி அவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி அது கச்சத்தீவுங்கிறது. இவர் அந்த பாளையம் இவருக்கு ஒதுக்குனார்ல, அந்த ஒதுக்கின பாளையத்தை தான் இவர் சொல்றாரு, இவரே அந்த கச்சத்தீவை அவருக்கு கொடுத்தாரு, இங்க பயில வச்சிருந்து கொடுத்த மாதிரி. அந்த பாளையம் தொட்டு அவர்கிட்ட இருந்தது. நீ கொடுக்கலன்னா போரிட்டுக்கணும். மூக்கறுத்த போர், அதுக்கு பிறகு மைசூர் போர், 2 போர் 3 போர் நடக்கும் போதெல்லாம் என்ன நிலவரம் உங்களுக்கு தெரியும். சேதுபதி இல்லைன்னாக்க திருமலை நாயக்கனுடைய மானம் பறி போயிருக்கும். இவர் போய் தான் அந்த அரசியை காப்பாற்றினாரு. இவங்கிட்ட இருந்த படை தளபதியா இருந்தவனே கையோடு பெற்றுக்குன்னு படை தோக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அது வேற கதை. கச்சத்தீவை எடுத்தாந்து நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் கோயில் தெப்பக்குளம், இது தாங்க இங்க நடந்தது. இத அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. விஜயநகர அரசு இங்க வந்த பிறகு முன்னாடியே சோழர் காலம், பாண்டியர் காலத்துல, நான் சொல்றது கிபி 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகம் எங்கும் பெருங்கோயில்கள், கற்றளி கோயில்கள் கட்டப்பட்டன. அது சிவனியத்தையும் வைணவத்தையும் வளர்த்தெடுத்தது. பெரும்பான்மை சிவனியம் சார்ந்தது. இங்க தமிழருடைய தொன்மை மெய்யியலான ஆசிவகம் சிதைக்கப்பட்டு ஆசிவர்கள் கழுமரம் ஏற்றப்பட்டுதான் சைவம் அங்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சைவம் வைணவமே தமிழருடைய தொன்மை சமயம் இல்லை, அது வேற. அதற்கு பிறகு வந்த வித்யாதரண்யன் என்கிற சிருங்கேரி பிராமணர் தான், சங்கராச்சாரி தான் இந்த அரசியை உருவாக்குறாரு. ஹரிகரம் புக்கரனே ஆளாக்கி தென்னிந்தியா முழுக்க இந்துத்துவா, இன்னைக்கு சொல்ற இந்துத்துவா, அன்னைக்கு வேதாந்தம், வேதாந்தத்துக்கு உட்பட்ட ஒரு மண்ணாக மாற்ற வேண்டும். ஏன்னா தமிழகம் ஆசிவகம் சார்ந்த கருத்தியல் மெய்யியல்ல தான் தமிழ் மண் இருந்தது. இதை சிவனியத்தாலேயும் முழுக்க பதப்படுத்த முடியல. இந்த சோழ அரசு, பாண்டிய அரசு வீழ்ச்சிக்கு பிறகு இந்த சிற்றரசு எழுச்சி காலத்துல 250, 1850, 350 இந்த 100 ஆண்டு காலத்துல மீண்டும் அந்த சித்தாந்த கருத்தியல் மேலோங்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்துலதான் திரும்பியும் வேதாந்தத்தை இங்க புகுத்தணுங்கிறதுக்காகவே இந்த அரசு இங்க திணிக்கப்பட்டது. அந்த வித்யாதரணி என்கிற அந்த சங்கராச்சாரியுடைய பேரில் தான் வெற்றி நகரம், விஜயநகரம் அப்படின்னு அந்த தலைநகருக்கு பெயர் சூட்டப்பட்டது. அப்ப இவங்க இங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க வந்தவங்க பெரும்பாலும் வைணவம் சார்ந்தவங்க. நிறைய வைணவ கோயில்களை கட்டுறாங்க. ஸ்ரீரங்கம் கோயில் போன்ற கோயில்கள் இடிபாடு கட்ட முடியாத இருந்ததெல்லாம் இவங்க திருப்பி புனரமைக்கிறாங்க. கோயில்கள்ல தெப்பகுளம் கட்டுறாங்க. அத மொட்டகோபுரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த விஜயராகவ நாயக்கனா திருமலை நாயக்கர் காலத்துல இருந்து தெரியல, ஒரு ஆயிரக்கணக்கான கோயில் கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. எல்லாமே கடைக்கால் போட்டு எழுந்து முழுக்க முடிக்க முடியாம நிதி இல்லாம நின்று போச்சு. அது மொட்டகோபுரம் இன்னைக்கும் நிக்குது. அப்ப இவங்க கோயில் கட்டினது எதற்காக? அவங்க வைணவ கோயில்களை இங்கே நிறைய கட்டி அந்த வைணவ கோயில்களுக்கு பூசாரிகளாக ஆந்திராவிலிருந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய பிராமணர்களை குடியமர்த்தினார்கள். பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு. உண்மைதான். சதுர்வேதி மங்கல பள்ளிக்கூடம், வேத பாடசாலைகளை நீங்க உருவாக்குனீங்க. தமிழ் பள்ளிக்கூடம் எங்க நீங்க சொல்லி கொடுக்கல. அவன் திருமலை நாயக்கனே தமிழை அரவாந்துவானின்னா, தமிழ் பேசினாலே எனக்கு காதல நாராசத்தை இறக்குற மாதிரி இருக்குன்னா, இன்னைக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்ன அந்த வார்த்தையை தான் அன்னைக்கு அவரும் சொன்னாரு, தமிழ் காட்டு முராண்டி மொழி அப்படின்னாரு இல்ல. அப்படிதான் அவரும் அன்னைக்கு சொன்னாரு தமிழை பார்த்துட்டு. இப்ப இந்த பழனி கோயில்ல பட்டர்கள்
புலிப்பாணி போகர்ங்கிற ஒரு பண்டார குடிதான் தலைமை பொறுப்பா வழிபாட்டுல இருந்தது. அப்ப இந்த கோயில பழனி கோயில ராமப்ப ஐயன் அங்க கூடிய நீலகண்ட தீட்சிதர், ராமப்ப ஐயன் தளபதி, நீலகண்ட தீட்சிதர் தலைமை அமைச்சர். இவங்க என்ன பண்றாங்க, அந்த பழனி கோயில்ல இருந்த அந்த பண்டாரங்களை நீக்கிட்டு கொங்கு நாட்டில இருந்து கொடிமுடி சரஸ்வதி ஐயன், மருதூர் தம்மவா ஐயன், நாட்டார் ஐயன் கோயில் சுப்பையன், கரூர் முத்தையன், கடம்பர் கோயில் அரிகொண்ட ஐயன் ஆகிய 5 வரவழைக்கப்பட்டனர். இவங்கெல்லாம் திருமல நாயக்கன் காலகட்டத்திலேயோ இந்த கோயில்கள்லாம் புடுங்கப்படுது. இப்படி பழனி கோயில் மட்டும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கேயும் அபிஷேக பண்டாரம் அப்படிங்கிற ஒரு பண்டாரம் அங்க இருந்தாங்க. குலசேகர பட்டன் வகைராங்கிற ஒரு பிராமண வகைராவை கொண்டு வந்துதான் விக்கிரமப்பட்டன் வகைரா இப்படின்னு இந்த தெலுங்கு பிராமணர்களை கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் பிடிங்கி கொடுக்குறாங்க. இப்ப அவங்க கோயில் பணி செஞ்சது யாருக்குன்னு தெரியுதுங்களா? இவர் தமிழர்களுக்கு தான் கோயில் பணி. கோயில் பணியால தமிழருக்கு ஏற்பட்ட பயன் என்ன? நாங்க அன்னைக்கு உங்கள்டையும் அடிமை, இன்னைக்கும் அடிமை, எங்களுக்கு எது வந்தா என்ன? எங்களுடைய மெய்யியல் மீட்கப்படலை. அவன் ஏறிகினே இருந்த சோழ மன்னன் சைவ கோயிலை கட்டினா, நீங்க வைணவ கோயிலை கட்டினீங்க. இது இல்லாம நீங்க இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20-30க்கும் மேற்பட்ட கோட்டைகள் இருக்கு. வட தமிழ்நாட்டுல செஞ்சிக்கோட்டையை தவிர மீதி மலை மேல இருக்கிற அத்தனை கோட்டைகளும் விஜயநகர ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோட்டை. அதுக்கு சான்று நீங்க உயர போன உடனே அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், கல்லுல வடிச்சிருப்பாங்க. ஆஞ்சநேயர் சிலை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் பூரா விஜயநகர ஆட்சியால் கட்டப்பட்டது. இவங்க கோயில் எந்த அளவுக்கு கட்டினாங்களோ அந்த அளவுக்கு கோட்டைகளும் மலை மேல கட்டினாங்க. அப்ப கோட்டை என்ன, எங்களுக்கு சாம்பரம் வீசுறதுக்கா? தமிழர்களுக்கு சாம்பரம் வீசுவ கோட்டை. தமிழர்களை அடக்கி ஆள்வதற்கு, எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு. அதோடு மட்டுமல்ல, இங்கு வந்த இந்த வடுகர்கள் முன்பு குடிவழி, தொழில்சார் குடிவழியாக இருந்த தமிழர்களை வருண பாகுபாட்டிற்கு உள்ளடக்கி, பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் என்றும், பிரம்மனுக்கே பிறக்காதவன் பஞ்சமன் என்றும் இந்த தமிழ் குடிகளை 4 வருணங்களுக்கு உள்ளடக்கி, ஒவ்வொரு வருணங்களுக்குள்ளாலும் நூற்றுக்கணக்கான குடிகளை பிணைத்து இந்த குடி என்பதை சாதியாக்கி, இந்த சாதிய பாகுபாட்டையும் தொட்டால் தீட்டு என்கின்ற இந்த வர்ணாசிரம முறையையும் இந்த மண்ணில் மிக உச்ச நிலைக்கு தழைக்க வைத்தவர்கள் இந்த வடுக வந்தேரிகளான விஜயநகர ஆட்சியாளர்கள் தான். இவர்களுடைய வழிதோன்றல் தான் இன்று ஆட்சி ஆளுபவர்களும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமூக நீதிங்கிறதும் சாதிய ஒழிப்புங்கிறதும் என்ன பண்ணிருக்காங்க, தமிழர்களுடைய குடிப்பட்டத்தை அழிச்சிருக்காங்க. பேருக்கும் பின்னால செட்டியாரு, மோலியாரு, கோனாரு, உடையாரு, வன்னியரு, கவுண்டரு இப்படின்னு போடக்கூடிய அந்த குடிப்பட்டத்தை தான் இவங்க ஒழிச்சிருக்காங்களே ஒழிய, அதுக்கு மாற்றா குடிமுரண், சாதிய மோதல்கள் உச்சம் பெற்று இருக்கு. இன்னைக்கு கொலைகள், ஒரு கொடி மாதிரி ஒரு கொடி, ஒரு பையனும் பொண்ணுக்கு திருமணம் பண்ணிக்கிறானாக உடனே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உச்சம் பெற்று இருக்குன்னா, இதுதான் இவங்க சாதியை ஒழிச்ச லட்சணமா? ஈவேரா வந்தாரு, அவர் வரலன்னா நீங்க யாரும் கோமணம் கட்டிக்க மாட்டீங்க, இங்க பிராமணியத்தை அவர் தான் ஒழிச்சார். நான் கேட்கிற கேள்வி, பிராமணியத்தை இங்க நுழைந்தது யாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிராமணர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்க. சோழ காலத்துல வந்தவன் இருந்தான். அவன் வீட்டுல தாய்மொழி தமிழ், அவன் தமிழ் பிராமணர், வேற மொழி தெரியாது, சமஸ்கிருதம் ஓதலாம் மொழி பொருள் தெரியாது. ஆனா உங்க காலத்துல வந்தது பூரா தெலுங்கு பிராமணர்கள் தமிழ் பிராமணர்களையே நீங்க மட்டமா உங்களை விட ஈஞ்சக்கூடிய நினைக்கிறீங்க. அப்ப இந்த தெலுங்கு பிராமணர்களை அணியா அங்க கொண்டு வேத பாடசாலைகளை அமைச்சு கோயில்களை கட்டி அவங்களுக்கு குடியிருப்புகளை இந்த மண்ணில கொடுத்தது யாரு? தமிழ் குடிய வருணமா பிரிச்சது யாரு? இங்க இருக்கிற திராவிடம் பேசுவான், அப்படியே சோழங்கிட்ட போவான், ராஜராஜ சோழன் நிலத்தை புடுங்கனான்ட்டு போவான். அதுக்கு இடையில இருக்கிற விஜயநகர ஆட்சி காலம் 500 ஆண்டு காலத்தை மறந்தே போடுவீங்களா? இத்தனை கொடுமைகளுக்கு தமிழருக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை கொடுமைகளுக்கு அடிப்படை காரணம் விஜயநகர அரசு ஆண்ட அந்த ஆட்சி காலம் தான். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி. வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும்
எனது நன்றி வணக்கத்தை உரித்தாக்குகிறேன்.